ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய மேங்கோ இருக்கே, எங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க மம்மின்னு பசங்க கேட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு மேங்கோ குல்ஃபி ட்ரை பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. குல்ஃபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். என்ன மாம்பழம்னு கேட்டிங்கன்னா நீல மாம்பழம். பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ஐஸ்கிரீம் கூட. ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நட்ஸு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து பாலை கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ அந்த சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு ஒரு பாதி பதம் வர வரைக்கும் சுண்ட வைங்க. நல்லா பாலை சுண்ட வச்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து பாதி பதம் வர வரையும் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். ஸ்டவ் வந்து ஹையில் வச்சிங்கன்னா மொத்தம் பொங்கு வந்து ஊற்றி வேஸ்ட் ஆகிடும். சிம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று கலரிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள் நீங்களே எப்படி இந்த பால் எப்படி ஆயிருக்குன்னு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுடுங்க. ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அதில் செய்யணும். பால் ஆறுறதுக்குள்ளே வந்து நம்ம மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டதும் நம்ம பால் ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வர வரையும் கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் வந்ததும் இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். எனக்கு மோல்டில் ஊற்றியும் வந்து இன்னும் ஐஸ்கிரீம் மிச்சம் இருந்தது. சரி, சின்ன சின்ன கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலான்னு சின்ன சின்ன ஸ்டீல் கிளாஸில் எடுத்து ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சு ஓவர் நைட் வந்து வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் வந்து காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி க்ளீனாக ஊற்றிட்டு ஓரங்களெல்லாம் சிந்திருந்துச்சுன்னா அதை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இப்போ வந்து காலையில் ஆகிடுச்சு. நான் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால், அது எனக்கு முன்னாடி வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மம்மின்னு வந்து நின்றுட்டு இருந்தார். ஹர்ஷித் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தார். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க, அப்போ தான் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஹர்ஷித் உடனே வாங்கிக்கிட்டார். அந்த கிளாஸ்லேருந்து எடுத்து தான் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு வேறு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.